ட்ரூக்ல இருந்து இன்னைக்கு 2 புது இயர்பட்ஸ் லான்ச் பண்றாங்க. அதாவது ட்ரூக் இயர்பட்ஸ் மற்றும் ட்ரூக் இயர்பட்ஸ் பிளஸ் அப்படிங்கிற 2 புது ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்றாங்க. இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாம முழு விமர்சனத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. முதல்ல இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் மற்றும் இயர்பட்ஸ் பிளஸோட பேக் சைடு, அதாவது பாக்ஸுக்கு பேக் சைடில் சில கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஏ பவர் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ANC கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஏ பவரில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அது போக வந்து 55 மில்லி செகண்டுக்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கேமிங் மோட் இருக்கு. ஆட்டோ இன் இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்பட்ஸை காதை விட்டு வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். மேலும் 10 மணி நேரம் தொடர்ந்து வந்து பிளேபேக் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில். அது போக வந்து பேஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே போய் பார்க்கும்போது நமக்கு வந்து பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த இயர்பட்ஸ் மற்றும் இயர்பட்ஸ் பிளஸ் ரெண்டுமே வந்து என்ன டிசைனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பாக்ஸோட சைடில் பார்த்துட்டீங்கனாலும் மறுபடியும் சில கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 இயர்பட்ஸையும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் மட்டும் தான் வித்தியாசமாக வருது. ஸோ இந்த கேஸில் என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத வந்து வீடியோட இடையில சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து கேஸ் வருது. ஸோ கேஸை சைடில் எடுத்து வச்சிடலாம். மேலும் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இயர்பட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ப்ரொடக்டிவாக வச்சிருக்காங்க. இயர்பட்ஸ் ப்ளஸ்லையுமே பார்க்கும்போது நமக்கு வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அது போக இயர்பட்ஸ் வருது. மற்றபடியாக 2 இயர்பட்ஸ்லையும் காமனான விஷயங்கள் தான் தராங்க. அதன்படி பார்க்கும்போது முதல்ல வந்து USB Type-C போர்ட் வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கூட வந்து ஸ்மால் மற்றும் லார்ஜ் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. மீடியம் வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ்லேயே மாட்டி தராங்க. இயர்பட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரூக்ல வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் போட்டிருக்காங்க. அதோட இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்கு. ஸோ அதில் வந்து எப்படி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோட இடையில சொல்கிறேன். இது போக பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது. மேலும் வாரண்டி கார்டு தராங்க. இப்போ இந்த 2 இயர்பட்ஸில் வந்து என்னெல்லாம் வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரூக்கோட இயர்பட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ட்ரூக் பிராண்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த கேப்புக்கு கீழே வருது. அதே நமக்கு அது பேக் சைட் பார்க்கும்போது சீரியல் நம்பர், அதாவது ப்ராடக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. பாட்டம் சைடில் நமக்கு வந்து சார்ஜிங்காக USB Type-C போட்டு தராங்க. அது பக்கத்தில் ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜிங் அது போக பேட்டரியோட இண்டிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. கேஸை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து ரெட் கலரில் நமக்கு வந்து ஃபுல்லாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜிங் கேஸில் கொடுத்துருக்காங்க. இது போக L மற்றும் R அப்படிங்கிற அந்த இயர்பட்ஸோட பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் இயர்பட்ஸாக வருது. அதே ட்ரூக்கோட இயர்பட்ஸ் ப்ளஸ்ஸை பொறுத்த வரையும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது TFT டிஸ்பிளேயாக வருது. அதாவது பேட்டரியோட சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ட்ரூக்கோட இயர்பட்ஸை பொறுத்த வரையும் நமக்கு வந்து ட்ரூக்கோட இயர்பட்ஸ் ப்ளஸ் வந்து கூட கொஞ்சம் பெருசாக சைஸாக இருக்குது. அதாவது நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேயோட சைஸ் காட்டுறதுக்காக வந்து இயர்பட்ஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க. பாட்டம் சைடில் நமக்கு வந்து Type-C போர்ட் மட்டும் தான் வருது. LED இண்டிகேஷன் வரல. காரணம் வந்து ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால. இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் பிளஸோட பாக்ஸை உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெட் கலரில் தான் இண்டிகேஷன் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இயர்பட்ஸோட அந்த பிளேஸ்மெண்ட் வந்து சென்டர்லேருந்து இல்லாமல் சைடு பார்த்து இருக்குது. அதான் நீங்கள் இந்த ஹோல் பார்த்தா தெரியும். இயர்பட்ஸில் வந்து நமக்கு வந்து சென்டரில் இருந்துச்சு. இது இயர்பட்ஸ் ப்ளஸ் வந்து சைடு பார்த்து இருக்குது. ஸோ இப்படியாக வித்தியாசமான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் காட்டுற மாதிரியாக இது இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு வந்து இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸ் மற்றும் இயர்பட்ஸ் பிளஸ் 2 இயர்பட்ஸும் வந்து காமனான இயர்பட்ஸ் தான். அதாவது ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வருது. நமக்கு வந்து பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ப்ரொடெக்ஷன் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து டியர் பண்ணிடலாம். ஸோ டியர் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும் பேக் சைடில் வந்து ட்ரூக்கோட பிராண்டிங் வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது எல்லாமே டச் கண்ட்ரோலில் தான் வருது. பட்டன் லேஅவுட் கிடையாது, டச் லேஅவுட். அதாவது இந்த LED வந்து டச் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து உள்ள மேக் பண்ணலாம். குறிப்பாக வந்து பாஸ் பிளே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல்ஸாக வருது. அது போக வந்து பேக் சைடில் பார்த்துட்டே தெரியும் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் LED இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் காட்டுறதுக்கு. பாட்டம் சைடில் நமக்கு வந்து போகோ பின்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு இயர்பட்ஸோட சார்ஜிங்காக. அது போக வந்து டாப்பில் பார்த்துட்டே தெரியும் நமக்கு வந்து ஒரு 45 டிகிரிஸ்க்கு பெண்டான இயர்பட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் காதில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து காது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இடையில சொல்கிறேன். அதே நமக்கு வந்து இந்த LED இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த இயர்பட்ஸோட டாப்பில் வந்து ஒரு ஹோல் கொடுக்குறாங்க. ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. பாட்டம் சைட்லேயும் ஒரு மைக்ரோஃபோன் வருது. அதாவது இயர்பட்ஸில் வந்து ஒரு இயர்பட்ஸ்லையும் வந்து 2 மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. மொத்தமாக 4 மைக்ரோஃபோன்ஸ் உனக்கு 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ்லையும் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸ் மற்றும் இயர்பட்ஸ் பிளஸ் ரெண்டையும் வந்து இயர்பட்ஸ் காமனான விஷயம் சொல்லிட்டேன். அதாவது நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வந்து நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக வந்து பேஸ் மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 இயர்பட்ஸையும் வந்து நமக்கு IPX4 ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டால தண்ணி பட்டாலோ இல்லைனா வந்து நமக்கு வேர்வை பட்டாலும் எது விதமான பிரச்சனையும் இருக்காது. அது போக வந்து வாய்ஸ் சிஸ்டம் மாதிரி பல விதமான சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது ஏ பவர் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதாவது ENC சப்போர்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற காரணத்தினால இந்த 2 மைக்ரோஃபோனை வச்சு நமக்கு வந்து சவுண்ட் வெளியே இருக்கிற சவுண்டை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு தேவையில்லாத சவுண்டை வந்து இது எலிமினேட் பண்ணி விட்டுரும். 45 டிகிரிஸ்க்கு பெண்டாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து லாங் டைம் யூசேஜுக்கும் வந்து இந்த இயர்பட்ஸ் நல்லாவே இருக்கும்.
பேட்டரிஸை பற்றி பேசலாம். இயர்பட்ஸ் நமக்கு வந்து 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக 8லேருந்து 10 மணி நேரம் பாட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் என்னோட யூசேஜில் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே வந்துச்சு. அதே லோ லேட்டன்சி கேமிங் மோட் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. அதே கேஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதனால வந்து 2 இயர்பட்ஸ்லையும் நமக்கு சார்ஜ் பண்ணி தொடர்ந்து 48 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னு பார்க்கும்போது 72 மணி நேரம் வருது. ஸோ இயர்பட்ஸ் ப்ளஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுலேயும் வந்து காமனான பேட்டரிஸ் தான் கொடுக்குறாங்க. அதே இயர்பட்ஸ் ப்ளஸை பொறுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் உள்ள டிஸ்பிளே மட்டும் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக நமக்கு வந்து இந்த ட்ரூக் இயர்பட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்காக வந்து புதுசாக ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ப்ளே ஸ்டோரில் தான் டெவலப் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு கார்டு ஒன்று காட்டியிருந்தேன். இந்த கார்டை வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது கீழே ஒரு URL வரும். இந்த URL-குள்ளே போயிட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து Tuya Smart அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு OTP ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த OTP-யை நீங்கள் வந்து டேரெக்டாக இதில் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டிவைசஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதாவது பெர்மிஷன் மேனேஜருக்குள்ள போயிட்டு இந்த ஆப் கேட்குற எல்லா விதமான பெர்மிஷன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க பார்க்குற மாதிரியாக நம்ம இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக என்னால் பேர் பண்ண முடியுது. டேரெக்டாக வந்து இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டீங்கனாலே ஈஸியாக பேர் பண்ணி இதை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிற முடியும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட டிவைசஸ்க்கு வந்து நான் வந்து பாஸ் ப்ளே பண்ண முடியும். அதாவது ஏதாவது பாட்டு கேட்கும்போது பாஸ் ப்ளே பண்ணலாம். அடுத்த ட்ராக் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். இது போக வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈக்குவலைசர் டேரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் இல்லை ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஈக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னா பல விதமான ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஈக்குவலைசர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈக்குவலைசர் ஆப்ஷனை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியே ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மேலும் இயர்பட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மேப்பில் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இது போக வந்து ஆட்டோ இன்இயர் டிடெக்ஷன் ஆன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேமிங் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கும் டோகல்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியாக ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ இன்இயர் அப்படிங்கிறது வந்து காதை விட்டு நீங்கள் இயர்பட்ஸ் பாட்டு கேட்கும்போது எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். ஸோ இது போக பல விதமான டிவைசஸும் உள்ள வந்து லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ஆப்புக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹோம் டிவைசஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். இப்போ இயர்பட்ஸுக்கு மறுபடியும் வருவோம். ஃபிட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் நல்லாவே வந்து காதில் ரெஸ்ட் ஆகுது. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா 45 டிகிரிஸ்க்கு இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. குறிப்பாக அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ரன்னிங் ஜாக்கிங் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து உகந்ததாக இருக்கும். அதை இயர்பட்ஸ் காதை விட்டு அவ்வளோ ஈஸியாக விடாது. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் டேப் பண்ணும்போது எந்த ஒரு இயர்பட்ஸையும் வந்து பாஸ் மற்றும் ப்ளே வந்து பண்ணலாம். ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகும். அதுவே வந்து ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கேமிங் மோடுக்கு என்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணி 2 செகண்ட் வச்சிங்கன்னா அடுத்தடுத்த ட்ராக்ஸை பக்கத்து மூவ் ஆகும். கால் பண்ணும்போது நமக்கு வந்து கால்ஸ் வரும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரியான பல விதமான விஷயங்கள் வந்து இதில் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து ஆன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து 5 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இயர்பட்ஸில் இருக்குது. ஜஸ்ட் வந்து டச் பண்ணாலே போதும், சிம்பிளாக வந்து ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் ப்ளஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே மட்டும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து பேட்டரி இண்டிகேட்டர் மட்டும் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து நமக்கு வந்து பேட்டரியோட சார்ஜோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இது மூலமாக பார்க்க முடியுது. சென்டரில் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இந்த ஏர்பட்ஸ் ப்ளஸில் வந்து பார்க்க முடியும். அதே வந்து ஏர்பட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து LED இண்டிகேட்டர் மட்டும் தான் பாட்டம் சைடில் இருக்குது. அந்த LED லைட்டோட கலர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி லெஃப்ட் ரைட் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இது மூலமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்பட்ஸ்லையும் வந்து காமனான இயர்பட்ஸ் தான் சொல்லியிருந்தேன். அதாவது சவுண்ட் குவாலிட்டி நமக்கு பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ட்ரபிள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மஃபிள் ஆகுது. மற்றபடியாக சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக பாட்டு கேட்கறதுக்கு, குறிப்பாக லாங் டைமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். குறிப்பாக மியூசிக் லவர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட்ஜெட்டுக்குள்ளே வரும்போது இந்த சவுண்ட் குவாலிட்டி இந்த பிரைஸ்க்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது தெளிவாக கேட்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோம்குள்ளே வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து நல்லாவே இருந்து சொல்லணும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது. லோ லேட்டன்சி கேமிங் மோட்லையும் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸாக அந்த சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்டுன்னு சொல்லணும். ஸோ கேமிங் விளையாடுறதுக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான், சென்ட்ரலுக்கு டிஸ்பிளே மட்டும் தான் இந்த இயர்பட்ஸ் ப்ளஸில் வந்து கொஞ்சம் அடிஷனலாக இருக்குது. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1599 வருது. அதே இயர்பட்ஸ் பிளஸோட விலை வந்து 1699 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் மற்றும் இயர்பட்ஸ் பிளஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.